என் பெயர் சேதுராமன். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுக்கா கொளத்தூர் கிராமம். இங்கே வந்து இயற்கை விவசாயம் சார். 5 ஏக்கர் 21 சென்ட்டில் பல பயிர் சாகுபடி, பல மரங்கள் சாகுபடி, பழ மரங்கள், அனைத்து பழ மரங்களும் என்னுடைய பண்ணையில் நான் விவசாயம் செய்கிறேன் சார். இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு காட்டணுன்னா முதல்ல தென்னை சார். இந்த தென்னை வந்து உங்களுக்கு வந்து நாட்டு மரம் வைக்கணும் சார். நாட்டு மரத்தில் ஏன் வைக்கணும்னு சொன்னோம்னா இந்த வெள்ளையை தாக்குதல் இதில் கிடையாது சார். தயவுசெய்து பாருங்கள், விவசாயிகளுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள், தயவுசெய்து பாருங்கள். இதில் வெள்ளையை தாக்கல் குறைவு சார். கண்டிப்பாக நாட்டு மரங்கள் வைக்கணும். மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா வருஷத்துக்கு 300 காய்ன்றாங்க. அது தவறான கருத்து. 10 காய் காய்க்கட்டும். ஒரு 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 மாதத்துக்கு 12 பாலைனா கூட 10 பாலை வரட்டும். 1000 ரூபாய் இருக்குது. ஒரு 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 பாலைக்கு 10 காய் காய்ச்சிங்கன்னா 10 ரூபான்னு போட்டால் கூட உங்களுக்கு 100 ரூபாய். அதே 100 ரூபாய் 10 மாதத்துக்கு 1000 ரூபாய். ஒரு 60 மரம் வச்சா 60,000 இருக்குது சார். இது நிலையான வருமானம், நீடித்த வருமானம், நிலையான வருமானம். இது பென்ஷன் மாதிரி. நீங்கள் நிறைய அவுட்புட் தரணும்னு சொல்லிட்டு ஹைபிரிட் எடுத்து வந்துட்டு நோய் தாக்குதலில் அவதிப்பட்டு மன உளைச்சல் ஆகிறத விட விவசாயிங்க இது மாதிரி நாட்டு மரத்தை வைங்கன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இந்த பசுமை விவசாயம் வழியாக நீங்கள் சொல்லி ஆகணும். இதை தயவு செய்து ப்ளீஸ் கைண்ட்லி ரெக்வஸ்ட். இப்போ அடுத்தது வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உரியன் புலி. இது வந்து உரியன் புலி வந்து இதில் வந்து ஜிங்க்குன்னு ஒரு சத்து இருக்குதுங்க. இந்த இலைகளை வந்து உதிர்ந்துச்சுன்னா இந்த மண்ணுக்கு இந்த ஜிங்கு கிடைக்குதுங்க. ஜிங்க் அப்படி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதை வந்து இந்த இந்த நுண்ணூட்ட சத்து, அதாவது மைக்ரோ யூனிட்னு சொல்லுவோம், மைக்ரோன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நுண்ணூட்ட சத்து. இது 3வது வகையான நுண்ணூட்ட சத்துக்கு ஜிங்க். இது வந்து இந்த புளிய மரத்தில் கிடைக்குங்க. இந்த புளிய மரத்திலிருந்து உயிர்ற இந்த தாவரத்தினுடைய இலைகள் இந்த மண்ணுக்கு உரமாகி இந்த சக்தியை இந்த மண்ணுக்கு கொடுக்குதுங்க. இது மணல் கலந்த குறுமண் ஒன்றுங்க. அதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து NA7. இது வறட்சியை தாங்கக்கூடிய பயிருங்க, நல்ல விளைச்சல் தரக்கூடிய பயிருங்க. இன்றைக்கி நெல்லிக்காய் எவ்வளோ விளைக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். மினிமம் ஒரு விவசாயி ஒரு 20 ரூபாய்க்கு போட்டால் கூட போதுங்க. கண்டிப்பாக இது வந்து உரியன் புலி, அதன் கூடயே நெல்லி வச்சிருக்கிறேங்க. ஆமாங்க. இந்த தமிழ் மணியன்னு சொல்லி ஒருத்தர் சார். ஆமாம் சார், 2 பக்கத்தை பார்த்து சார். இந்த இது கான்செப்டை சொல்லி ஆகணும் சார். இது வந்து மணியன், தமிழ் மணியன் ஒருத்தர் செங்கல்பட்டில் பண்ண வச்சுருக்காருங்க. அவர் சொன்ன சில தகவல்களை கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும் சார். அவருடைய ஒரு ஸ்பீச்சை கேட்ட பிறகு பல கன்றுகளோட மரங்களையும் வைக்கலாம் அப்படி சொல்கிற போது இந்த 2 எனக்கு கிடைச்ச ஒரு விஞ்ஞான அது விவசாய அறிவு சார். இப்போ அடுத்தது உங்களுக்கு வந்தீங்கன்னா மகோக்கனி. இது மகோக்கனி வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்ததுங்க. நம்முடைய தமிழ்நாடு ஃபாரஸ்ட் 33% விவசாயத்தில் வந்து நமக்கு வந்து 33% காடாகணும், பசுமையாக்கணும் தமிழகத்துன்னு சொல்லி இந்த தமிழ்நாடு அரசு செயல்முறைப்படுத்தப்பட்ட எனக்கு சப்சிடி கொடுத்த மரம் சார். இது எனக்கு 20 ரூபாய் சப்சிடியோட நம்முடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்த மரங்க இது. இதை கண்டிப்பாக விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா இது சப்சிடியும் கிடைக்குது, அதே சமயத்தில் நமக்கு ஒரு எதிர்கால நீண்டகால பலன் இதில் உண்டு சார். இதில் ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு இது அன்னைக்கு காஸ்ட் ஆஃப் வேல்யூ எவ்வளவோ அது அன்னைக்கு கிடைக்கும் சார். கண்டிப்பாக இது வேல்யூபிள் ஹிஸ்ட்ரி. கண்டிப்பாக அவசியம் விவசாயிகள் இதை ஒரு மரமாவது வைக்கணும் சார். இது அடுத்தது வந்தீங்கன்னா உங்களுக்கு இது பலாமரம். இது வந்து பாலூர் 2ன்னு சொல்லுவாங்க. இது வருஷத்துக்கு 2 முறை காய்க்கக்கூடிய மரங்கள். இது ஒரு விவசாயி கஷ்டமில்லாமல் வாழணும்னா இந்த பாலூர் 2வை நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுறேங்க. நான் அதை சொல்கிறேங்க விவசாயிகளுக்கு. 2 முறை காய்க்கக்கூடிய தாவரங்கள். இது பாலூர் 2 ஆராய்ச்சி நிலையம் கடலூர், அங்கேருந்து வாங்கி வந்ததுங்க. இது ஒரு கன்று ரொம்ப விலைலாம் இல்லைங்க, 70 ரூபாய். இன்றைக்கி என்னன்னு தெரியலைங்க. நான் வாங்கும்போது 2 இயர்ஸ் பிஃபோர் நான் வாங்கினதுங்க. இன்னும் 3 இயர்ஸுக்கு பிறகு இதனுடைய அவுட்புட் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க. ஓகே, அடுத்தது உங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாவல். இது PKM1 சொல்லி PKM பெரிய குளத்திலேருந்து வந்ததுங்க நாவல். இது வந்து 5 வருஷத்துக்கு பிறகு காய்க்கக்கூடியதுங்க. நீண்ட கால பயிராக இருந்தாலும் ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு இதனோட பலன் கண்டிப்பாக கிடைக்கின்றத நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். இது அவசியம் கிடைக்கும். இது வந்து நம்ம பெரிய குளம் ஆராய்ச்சி நிலையத்தில் உருவாக்கப்பட்ட, நம்ம நேர்த்தி செய்யப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஹைபிரிட் ரகம் இது. ஓகே சார். இது NA7. இது வந்து இதுவும் அதே இதாங்க. இது வந்து கிட்டத்தட்ட இதில் வந்து 20 மரம் வச்சுருக்குறேங்க. நாவல் சார், ஜாமின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது வந்து இது சார். இப்போ இதில் என்ன ஒன்றுன்னா, இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, ஒரு மரம் வந்து ஒரு மரத்தோட 7.5 அடி வித்தியாசங்க. இந்த வடக்கு தெற்கு வந்து 7.5 அடி வித்தியாசம், கிழக்கு மேற்கு 20 அடி வித்தியாசம்.
ஏன் காரணம்னா இந்த சூரிய ஒளியாகப்பட்டது கிழக்கிலேருந்து மேற்கு வரும்போது இந்த 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 இடைவெளி வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது சூரிய ஒளி அதுலேருந்து அந்த ஸ்டார்ச் எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மரத்துக்கு கிடைக்குதுங்க. அது 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 அதனுடைய உணவை இந்த இலைகள் எடுக்கக்கூடிய சூரிய ஒளி அவசியம் தேவைங்க. அதனால் காற்று இடைவெளி, உங்களுக்கு காற்றோட்டம் போச்சுன்னா உங்களுக்கு தாவரம் வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதே சமயத்தில் அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த இடைவெளி கொடுத்துருக்குதுங்க 20 அடி. இது 7 அடி சார். இது பார்டர் கிராஃப்டாக உங்களுக்கு சவுக்கு வச்சுருக்குறேங்க. இந்த சவுக்கில் வந்து உங்களுக்கு என்னென்னா ஒரு நுண்ணூட்ட சத்து இருக்குதுங்க. இந்த நுண்ணூட்ட சத்து என்னன்னா உங்களுக்கு சிலிக்கான்னு சொல்லுவாங்க. சிலிக்கான் சவுக்க மரங்க சிலிக்கான். இது வந்து மிக நுண்ணோட்டத்திலே மிக 3வது வகையான நுண்ணூட்ட சத்துங்க இது. இந்த சிலிக்கான் வந்து மண்ணுக்கு தேவைங்க. மாலித்தீனம் மாதிரி, மஞ்சள் பூவில் கிடைக்கிற மாலித்தீனம் மாதிரி இது ஒரு சிலிக்கான். இந்த இலைகளில் சிலிக்கான் இருக்குதுங்க இயற்கை உரத்தில். இது அவசியம் வந்து ஒவ்வொரு விவசாயிகளும் ஒரு மரத்தை வைக்கணுங்க. இது நிலத்துக்கு வந்து இது வந்து பிகேஎம் பெரிய குளத்தில் எடுத்து வந்த சப்போட்டா சொல்லுவாங்க. இது பால் சப்போட்டா சொல்லுவாங்க. பூ எடுத்துருக்குதுங்க. இல்லை சார், காய் இருக்குது. 1 or 2 காய் இருக்குது சார். இதோ இருக்குது சார். இது பாருங்கள் சார். இப்போ தான் சார் பூ எடுத்துருக்கு. அறுவடை பண்ணிட்டேன். இதில் ஒரு இப்போ ஃபஸ்ட் இயர் வந்து ஒரு 1 கிலோ தான் சார் கிடச்சிது. அதிகமாக கிடைக்கல. இப்போ வந்துருக்கிறது எப்படியும் ஒரு மினிமம் ஒரு 3 kg கிடைக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. இதில் இப்போ இருக்க பூக்கள் விட்டதோட அளவு கண்டிப்பாக அவசியம் கிடைக்கும் சார். நம்பிக்கை தான் வாழ்க்கை இல்லைங்களா? விவசாயத்தில் நம்பிக்கை தான், வேறு ஒன்றுமே இல்லைங்க. அதே மாதிரி இதில் வந்து இந்த வரிசைக்கு வரிசை உங்களுக்கு வந்து மாற்றி வச்சுருக்குறேங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து இதை பாருங்கள் சப்போட்டா. இதுவும் வந்து சப்போட்டா தான் சார். இது சப்போட்டா சார். இதே மாதிரி உங்களுக்கு பார்டர் கிராஃப்டில் உங்களுக்கு வந்து சவுக்க வச்சுருக்குதுங்க. இது பாருங்கள். இதுதாங்க இது எல்லாமே. இது இந்த ஒரு சூழ்நிலை ஒரு ரம்மியமான சூழ்நிலை சார். இந்த ரம்மியமான சூழ்நிலை இன்னும் ஒரு 2 years ஆஃப்டர் ரொம்ப மிக அழகாக நேர்த்தியாக இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் தான் சார் இதை நான் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் காலையில் வந்து எழுச்சி பார்க்கும்போதுங்க ஒரு மன அமைதி, அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சார். இந்த இலைகளையும் இந்த செடிகளையும் பார்க்கும்போது வாழ்க்கையில் ஏதோ ஒரு இந்த மனித பிறவியே நான் பூர்த்தி அடைஞ்ச மாதிரி இருக்குதுங்க. ஏன்னா இயற்கையை நேசிக்கிற அனைத்து பேருக்குமே இந்த இயற்கையை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சிங்க, அவ்வளோ ஒரு ஆர்வம், ஒரு ஆனந்தம். இது எப்படி கிடைக்குன்னு தெரியல. நான் சிட்டியில் இருந்தேங்க, புழுதியான இடம், சுவாசிக்க கூட கிடையாது. நான் கண்ணாடி போட்டேங்க. 48 வயசுலேருந்து 58 வயசுல கண்ணாடி போட்டேன். இந்த ஃபார்மை ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு கண்ணு தெரியுது. ஏன்? இயற்கை 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 விவசாயம். இயற்கை இல்லை, இயற்கை விவசாயம். இந்த இயற்கையை நம்ம கட்டி காக்கணும். இந்த இயற்கை, இந்த மண் தாய், இந்த மண் தாயை நம்ம காப்பாற்றணும். இந்த மண் தாயிலேருந்து இயற்கை இடுபொருளை கொடுக்கணும். நோயில்லாத வாழ்க்கையை தரணும். அதுக்கு தான் இந்த ஒரு பரந்த ஒரு கெச்சமனை தோட்டம் மாதிரி இதை உற்பத்தி பண்ணியிருக்கிறேன். இறைதூதர் வந்து தவம் செய்தார். அதாவது கடைசியாக அதை போல இதை உற்பத்தி பண்ணிட்டு இந்த ஆன்மா பிரியும் போது அவருக்கு நன்றி சொல்கிறேன் நான். உண்மையே இதை நீங்கள் கண்டிப்பாக அவசியம் சொல்லணும் விவசாயிகளுக்கு. ஐயா இது வந்து ஒன்லி 20 சார். ஒரு 12லேருந்து 15 வரைக்கும் இருக்குது சார். சார் இது பல வகை தாவரங்கள் எல்லாம் இருக்கணும். ஒரு மரம் இல்லாத ஒரு மரம், ஒரு பழம் வேணும், ஒரு எல்லாமே இருக்கணும் இந்த தோட்டத்தில் அப்படின்னு ஒரு குறிக்கோளில் இது பண்ணுதுங்க. அடுத்தது என்னங்கன்னா ஈரழி தாவரம், ஓரிழி தாவரம். இந்த சவுக்கை வந்து ஓரிழி தாவரம், இது வந்து ஈரழி தாவரம். இப்போ இதுக்குள்ள ஒரு நட்பு உறவு இருக்குது. இப்போ ஒரு காட்டில் போய் பார்த்தீங்கன்னா எல்லா தாவரங்களும் இருக்குது. ஏன்? அதுக்கு யாராவது தண்ணி ஊற்றுறாங்களா? இல்லை. அப்போ அந்த கருத்து தான் இப்போ என் மனசில் பட்டுது. ஏன் எல்லா மரமும் ஒன்றா இருக்கக்கூடாது? நான் 7 அண்ணன் தம்பி, ஒரு சிஸ்டர் எனக்கு. நாங்கள் 10, எங்கள் அப்பா 2 பேரை வளர்த்தாரு. 10 பேரும் நல்லா இருக்கிறோம். எல்லாம் சிறப்பாக இருக்குது. அரசு ஊழியர்கள் எல்லாருமே. அப்போ அந்த 10 பேருக்கு இன்றைக்கி அரசாங்கம் குழந்தை பிறக்க போகிறதுலேருந்தே எல்லாம் கொடுக்குது அரசாங்கம். ஃப்ரீ டெலிவரி, அடுத்தது காலை உணவு, மதிய உணவு, அப்புறம் சாப்பாட்டுக்கு, பஸ் ஏறதுக்கு டிக்கெட், ஃப்ரீ டிக்கெட். அன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. நாங்கள் 1 கிலோமீட்டர் நடப்போம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு. நடந்து போய் படித்தோம். எங்களுக்கு ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டணும். அடுத்தது பாட புக்கு வாங்கணும். அப்படிலாம் இன்றைக்கி அரசாங்கம் செய்யலை. இன்றைக்கி எந்த அரசாங்கம் செஞ்சால் வந்தாலும் அதை தான் செய்ய போகிறாங்க. தமிழக மக்கள் கொடுத்து வச்சவங்க. விவசாயிகள் வந்து வாழணும்னா இதெல்லாம் மனசில் உணர்ந்து நம்ம நல்லதாக பலவித விஷயங்களை நம்ம கொண்டு வரணுன்றது தான் என்னுடைய கருத்து சார். இதை வந்து விவசாயிகள் அனைவருக்கும் சொல்லணும் சார். இப்போ அடுத்தது வந்து உங்களுக்கு இதுதான் இந்த என்னுடைய கருத்து. இப்போ இந்த செடியை எதுக்கு வச்சுருக்கிறேன் சார்? இந்த செடி வந்து காராமணி. இந்த செடி வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன்.
இது நிறைய விவசாயிகளுக்கு தெரியலைங்க. தயவுசெய்து சொல்லுங்கள். இது ஏன்னா இது வந்து வெப்பம், இந்த தரையை வந்து வெப்பம் இல்லாமல் பண்ணுதுங்க. வெப்பம் இல்லாத தரையை குளுமையாக்குது. அடிமுடிச்சு வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன், இந்த வேர்களுக்கு வந்து நைட்ரஜனை கொடுக்குதுங்க. எப்படி இருந்தாலும் இதை பாருங்கள், இதனுடைய வளர்ச்சி எப்படி பாருங்கள். கடுமையான வெயில் இன்றைக்கி நிறைய 40 டிகிரிக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இது ஏன் பச்சையாக இருக்குது காரணம்னா, பூச்சி தாக்க வெள்ளையை தாங்கி அதையும் தாங்கி வளருதுன்னா என்னுடைய மீன் அமிலமும் இந்த செடியும் தான் அதை காப்பாற்றுதுங்க. இதை விவசாயிகளுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த காராமணின்றது நைட்ரஜன் ஃபிக்சேஷன், இது நைட்ரஜனை கொடுக்குதுங்க. அதை வந்து மண்ணை வந்து குளுமையாக்கி வச்சுருக்குது. வேர் முடிச்சுகளை உருவாக்கி நைட்ரஜனை கொடுத்து அந்த தாவர வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது சார். இதில் வந்து வரிசைக்கு வரிசை வந்து உங்களுக்கு வந்து 5 பார்த்துங்க சார், 5 வரிசை. அது மாதிரி உங்களுக்கு 8 வரிசை, 8 5 40 சார். 40 மரங்களும் அதுக்கு சூரிய ஒளியும் கிடைக்கணும், அதுக்கு வந்து தண்ணீரும் கிடைக்கணும், அது சுகாதாரமாக வாழணுன்றதுக்காக 20 அடி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த 20 அடி தான் உங்களுக்கு சூரியன் மறையும் போதும் சரி, சூரியன் உதயமாகும் போதும் சரி, உங்களுக்கு இந்த உணவை தயாரிக்கக்கூடிய சூரிய சக்தியை அது கொடுக்குதுங்க. இதுதான் உண்மை. இது விஞ்ஞானி சொன்னாங்க, நான் சொல்லலைங்க, என்னுடைய அனுபவம். அதனால இந்த செடியை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ நம்ம விஞ்ஞானிங்க உண்மையாக தான் சொல்லியிருக்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கல. அப்போ ஏற்றுக்காதனால ஏற்பட்ட விளைவு தான் இவ்வளவு கஷ்டம் நம்ம படுறது. இப்போ விஞ்ஞானிகள் பெரியவங்களை மதிக்கணும். இன்னைக்கு யார் மதிக்கிறாங்க பெரியவங்களை? யாருமே மதிக்கிறது இல்லை. பெரியவங்களை மதிக்கணும், தாய் தந்தரை மதிக்கணும், தாய் தந்தரை காப்பாற்றணும், தாய் தந்தரை சொல் பேச்சுக்கணும், தாய் சொல்லி தட்டாதேன்னுவாங்க. அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதெல்லாம் விரிவுபடுத்தணும், மக்களுக்கு சொல்லித்தரணும், பண்பாடை சொல்லித்தரணும். ஒரு 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 குழந்தையை காப்பாற்றுற மாதிரி நம்ம வயதான தந்தையை தாயும் காப்பாற்றணும். இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பண்பாடோடு வாழணும். நம்ம பண்பாடு அப்படிப்பட்ட பண்பாடு, தமிழர் பண்பாடு. அது வந்து இந்த பண்பாடும் இந்த நிலமும் சேர்ந்த வாழ்வியல் முறை தான் நம்ம இயற்கை விவசாயம். நன்றி ஐயா, வணக்கம் ஐயா.